என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், பேசுறதுக்கு எதில் என்ன போய் சோத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே? எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம். நிதி ஸ்டாலினுக்குலாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது? அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த்? உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம். வெறுப்பர் தானே? முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன், அவன் வீசிய முதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும். இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார், நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார், போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேட்குறாங்க, நீங்க உங்களை இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன், நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற. அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார், நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். நமக்கு ஒரு பெருமை தானே, நம்மளை பேசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிட்றான்ல பசியாம, பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்லை, பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா, காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் 6 மாசம் போச்சுன்னு வச்சுக்க, நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் பாரு, 26ல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு நீ. நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்துல நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, களத்துல நிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றியின் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையா கொடுப்பார்கள். இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்தியாவில் சொல்லுவா. இதை பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய், பேசாது. நீ பேசணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யறது இல்லை. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இதெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. ஒரு கட்சிப்பா கல்யாணம் ஆகி கணவன்கிட்ட போய் குழந்தை பெறதுக்கு முன்னாடி கன்னிப்பெண்ணா இருக்கும் போதே பல பிள்ளைகளை பெற்று போட்ட தாய் நாம் தமிழர் கட்சி தான். அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடி இந்த குறைஞ்சது 100 கட்சியை பிரசவிச்சிருக்கு, குறைஞ்சது 100. ஒரு கேள்விதானே உனக்கு, நம்மளை ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுப்பாரு. கட்சி நீ யோசிச்சுப்பாரு, எதுக்கு திட்டணும்? இந்த வலைவெளிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும்? நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி, இனம், நிலம், வளம், காடு, மேடு, சூழியல், இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும். ஆனால் இதை பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. பெண்களுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்குதா? கொடுக்குது. ஏன்? எங்கள் தலைவன் அப்படி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? சொல்றார் பாருங்க, பெண்களுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? எப்படி இருக்கு? புரட்சி பாவலர் பாடுறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேணாம்ங்கிறியா நீ? மண்ணுக்கு மட்டமாய்தான் நீ பெண்ணினத்தை மதிக்கின்றீரோங்கிறார். மண்ணுக்கு மட்டமாய், மண்ணுக்கு மட்டமாய், அதுக்கும் கீழே நீ பெண்ணினத்தை மதிக்கின்றாயா, பெண்ணினத்தை எண்ணுகிறாயா? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து விடுதல் முயல் கொம்பேங்கிறாரு. அது இன்னும் சொல்றாரு, நீங்க ஊமை என்று பெண்களை
உரைக்கு மட்டும் உள்ளடங்கும் ஆமை நிலைதான் ஆடவர்க்கும் உண்டுங்கிறாரு. பெண்ணை நீ ஒன்றும் தெரியாது ஊமை நீ பேசிட்டு வரைக்கும் உள்ள அடங்கும் ஆமை நிலைதான் ஆடவருக்கும், ஆண்களுக்கு அதே நிலை தான்ங்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா எல்லா பாக்களும் உருவானது இந்த நிலத்தில், செயல்படுத்திய தமிழீழ நிலத்தில் நம்முடைய தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை உருவாக்கினர். அவன் பிள்ளைகள் நாம் இன்றைக்கு பல தேர்தல்களில் சம வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு. அதை யாராவது பேசுவார்களா? பேச மாட்டார்கள். பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு. பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதிய இறுக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன், நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது. நம்மை எந்த ஊடகமும் பேசாது, நீ முடிவெடுத்துக்கணும். பேச மாட்டார்கள். காரணம், ஊடகங்கள் முதலாளியுடையது. அவர்களுடைய தேவை லாபம். அவர்கள் அதிகாரத்திற்குத்தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள். நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்கு எவருக்கும் கிடையாது. எவருக்கும் கிடையாது. இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம். அதானி இங்கு வந்து யாரை சந்தித்தார்? அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள். இங்கு 2000 கோடி ஊழல் என்கிறார்களே, அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது. அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மதுரையில அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை, ஆயிரக்கணக்கான சமணப்படுகைகளை அந்த சரிச்சு வீழ்த்துகிறார். அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா? பேச மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலைக்கடை அரிசி, ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏற்றி இறக்கும் போது 1900 கோடி 1900 கோடி அரிசி சிந்திருச்சுங்கிறான். இது அறிவார்ந்த ஒரே ஆண்டுக்குள்ள 2022-23 ஓராண்டுக்குள்ள 1900 கோடிக்கு அரிசி சிந்திருச்சுங்கிறான். அதை பேச ஒரு ஊடகம் இல்லை. ஒருத்தர் கிடையாது. இது எப்படிப்பட்டது? சர்க்காரியா கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து சர்க்கரையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எறும்பு தின்றுச்சுன்னு சொன்ன ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில அரிசி மூட்டையில ஏற்றி இறக்கும் போது 1900 கோடி காணாமல் தான் போகும். சிந்திச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள்? அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச, தற்காத்து நிற்க இது குறித்து ஒருத்தர் பேசல. ரஜினிகாந்தை சந்திச்சிட்டார். ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா? இல்லை எப்படி அதுக்கு பேர் என்ன? இல்லை அங்கி லுங்கியா? இல்லை சொங்கியா? இல்லை என்னது அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த்? உன்னை கேட்டு தான் போன மேடம், வெறுப்பர் தானே. உன்னை கேட்டுதான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டுதான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம். பேசுறதுக்கு எதில் என்ன? போய் சோத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பேசுறான். வெறியாகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடியை சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்லை. அங்க சங்கி இல்லை. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார்.
நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அமிர்தாயா. படத்தை வாங்கி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னைய திட்டு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க. அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி சீமா அவனை பேச்சுக்கிடு அவன் அவ்வளவுதான் அங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. ஏய், நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்?